ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க விவாதம் பண்ணாங்க. ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேஸ் தான் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிறந்த குழந்தை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் இமீடியட்டாக கிடைச்சிரும். இங்கே வந்து பிறந்துட்டாலே. ஆனால் அது வந்து செல்லாது அப்படின்னு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஆஃபீஸ் வந்தார் இல்லையா? அப்போ என்ன பண்ணாருன்னா, ஷாக்கிங்காக நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணார். அதில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பை நான் வந்து எண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் சைன் பண்ணார். கேஸ் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஓரல் ஆர்குமெண்ட்டுக்கு வந்திருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து லைவாக அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது 2 மணி நேரம் உட்காந்து ஃபுல்லாக பார்த்துருக்கேன். நியூஸ் மீடியாவில் வந்து ஒரு சில ஹெட்லைன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இங்கே வந்து என்ன ஆர்கியூ பண்ணாங்க அண்ட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சிக்னிஃபிகண்ட் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்னைக்கு தீர்ப்பு வரல, ஓரல் ஆர்குமெண்ட்டுக்கு தான் வந்திருக்கு. தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை ஜூன் அந்த ரேஞ்ச் போல வரும் அப்படின்னு பேசப்படுது. சுப்ரீம் கோர்ட் ஹிஸ்டரியிலேயே இல்லாமல் ஒரு சிட்டிங் பிரசிடென்ட் வந்து அந்த ஓரல் ஆர்குமெண்ட்டுக்கு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்திருந்தாரு. இதுலேருந்தே இந்த கேஸ் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது காமிக்குது. சரி, இன்னைக்கு என்ன ஆர்கியூ பண்ணாங்க, எந்தெந்த ஜஸ்டிஸ்லாம் எப்படி வந்து அவங்க லீன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி சொல்லணும் அப்படின்னா, முதல்ல நம்ம இந்தியாவே எடுத்துப்போமே. இந்தியாவிலே கூட வந்து பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பேரண்டாவது இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இப்போ பிறக்கிற குழந்தைக்கு வந்து அந்த சிட்டிசன்ஷிப் பாஸ் ஆகும். அப்படி இல்லைனா வந்து பாஸ் ஆகுது. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே இருக்க மாதிரி பிறந்துட்டாலே சிட்டிசன் அப்படிங்கிற க்ரைட்டீரியா இந்தியாவில் கிடையாது. அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30 to 33 கண்ட்ரீஸில் மட்டும்தான் இன்னைய வரைக்கும் வந்து இந்த மாதிரி அமெரிக்கா மாதிரி அங்கே இங்கே பிறந்துட்டாலே அவங்க சிட்டிசன் அப்படிங்கிற அந்த ரூல் வந்து வெறும் அத்தனை நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸில் மட்டும்தான் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ பேக் டு அமெரிக்கா. 1865 பிரசிடென்ட் ஏப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணுறாருன்னா ஸ்லேவரியை வந்து அபாலிஷ் பண்ணுறாரு. அண்ட் அந்த ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது பிரச்சனை வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து இப்போ இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. அண்ட் இந்த சிச்சுவேஷனை வந்து வேர்ஸ் ஆக்கிறதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணுற 7 வருஷத்துக்கு முன்னாடி 1957 ஒரு சுப்ரீம் கோர்ட் ரூல் வந்து வருது. அந்த ரூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து அடிமையோ இல்லையோ என்றைக்குமே யூஎஸ் சிட்டிசன் ஆக முடியாது அப்படின்னு அப்போ வந்து ஒரு ரூல் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ திடீர்னு வந்து ஸ்லேவரி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ரூல் படி எல்லாரும் வந்து இவங்க சிட்டிசன் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இது வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா 1866 சிவில் ரைட்ஸ் ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அந்த சிவில் ரைட்ஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இப்போ வந்து இருக்கிற இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லா தான். அடுத்த காங்கிரஸ், அதாவது அடுத்த ஆட்சிக்காரங்க வந்தாங்கன்னா இதை வந்து ஈஸியாக மாற்றிட முடியும். இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபைனலாக 1868 14th அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இந்த 14th அமெண்ட்மெண்ட் தான் இப்போ வந்து இந்த பர்த் ரைட் சிட்டிசன் வந்து உருவாகிறதுக்கான மெயின் பெட்ராக் அப்படின்னு சொல்லலாம். அதில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் பிறக்கிற எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சில வேர்டிங்ஸ் வந்து எழுதியிருக்கு. நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த வேர்டிங்ஸ் அதில் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் யூஎஸில் வந்து வந்துச்சு. சரி, எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதாவது 30 வருஷம் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வந்து வருது. நார்மலாக இது எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற என்ஸ்லேவ் பண்ண, அதாவது அடிமைகள் படுத்தப்பட்ட மக்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து அந்த லாவை பார்த்தாங்க. ஆனால் யாருமே அப்போ இமிகிரண்ட்டுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தா அது யாரு ஒரு கேள்வியும் யாருமே வந்து கேட்கல. அந்த பிரச்சனையே வரல. ஆனால் 1898 வாங் கிம் ஆர்க் அப்படின்னு ஒருத்தர் சைனீஸ் இமிகிரண்ட்டுக்கு பிறக்கிறார். அவர் அமெரிக்காவிலே தான் பிறக்கிறாரு, அங்கே தான் வளர்றாரு. ஆனால் ஒரு வாட்டி சைனாவுக்கு போயிட்டு திருப்பி அமெரிக்காவுக்குள்ளே வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து உள்ளே விடலை. இல்லை, நீங்கள் வந்து யூஎஸ் சிட்டிசன் கிடையாது, ஆனால் நாங்கள் உங்களை வந்து உள்ளே விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வருது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிரச்சனையை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறார். அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து இல்லை, 14th அமெண்ட்மெண்ட் படி யூஎஸ் சாயிலில் பிறந்திருந்தாலே அவங்க வந்து சிட்டிசன் தான், அவங்க அப்பா அம்மாவோட இமிகிரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே செல்லுபடி ஆகாது அப்படின்னு வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த ஒரு தீர்ப்பு இருக்கு இல்லையா, வாங் கிம் ஆர்க் ஸ்டோரி, இந்த சுப்ரீம் கோர்ட் ரூலிங் வச்சு தான் இன்னைய வரைக்கும் வந்து பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் இந்த மண்ணில் பிறந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இதை தான் இப்போ இன்னைக்கு வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஓரல் ஆர்குமெண்ட் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பர்த் ரைட் சிட்டிசன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற ஒரு குட்டி பேக் ஹிஸ்ட்ரி.
ஸோ இந்த கட்டத்தில் தான் ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கும்போது ஃபர்ஸ்ட் டே அவர் என்ன பண்ணுறாருனா 14th அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணி இதை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு தெளிவு விளக்கம் வந்து கொடுக்குறாரு. அதில் இருக்கிறதுலே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 6 வேர்டு தான் இங்கே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து நிற்கிது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். சப்ஜெக்ட் டு த ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் தேர் ஆஃப் அப்படிங்கிற அந்த வேர்டு தான் அது. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் டு த ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் தேர் ஆஃப் அப்படின்னு இருக்கிறதுனால எல்லா சட்டதிட்டங்களுக்கும் உட்பட்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால இமிகிரண்ட்ஸோ இல்லை அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்ஸ் இருக்காங்களா, குறிப்பாக அவங்க வந்து இந்த அமெரிக்கன் சட்டத்திட்டத்துக்கு வந்து உட்படுத்த மாட்டாங்க. அவங்க வந்து வராது, அவங்க வந்து இல்லீகலாக வந்தவங்க, அவங்கள வந்து இதில் சேர்க்க முடியாது. இந்த 14th அமெண்ட்மெண்ட்டை ஒழுங்காக வந்து முதல்லேருந்து இன்டரப்ட் கரெக்டாக பண்ணலை, இப்போ வந்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவங்க சைடு மெயின் ஆர்குமெண்ட்டு. ஆப்வியஸ்லி இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்த உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 22 ஸ்டேட்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே அவங்க வந்து வழக்கு வந்து தொடுத்தாங்க, கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4 ஃபெடரல் ஜட்ஜ் வந்து இல்லை இது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நேஷன் வைட் இன்ஜங்ஷன், அதாவது நேஷன் வைட் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அப்போதைக்கு நடந்துச்சு. இப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு அந்த கேஸ் வந்து ஆர்குமெண்ட்டுக்கு வருது. அண்ட் இதில் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்கெப்டிக்கலாக இருந்தாங்க. நிறைய ஜட்ஜ் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் லாயர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து நிறைய கேள்வியை வந்து கேட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லா வந்து ஏற்கனவே வந்து டிஃபைன் பண்ணப்பட்ட லாவை நீங்கள் மாற்றி வந்து நீங்கள் இன்டரப்ட் பண்ணுறீங்கன்னு கொண்டு வரீங்களே, அதுக்கு என்னென்ன ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான கேள்வி வந்து அவர் மேலே தான் நிறைய இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்க டிப்ளமேட் இருக்காங்களா குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தா அவங்க வந்து யூஎஸ் சிட்டிசன் ஆகாது. அதே மாதிரி வார் டைம், இப்போ அமெரிக்காவுக்கு வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு ஒரு வார் நடக்குது, அதுலேருந்து சில பேர் வந்து வார் கிரிமினலாக பிடிச்சிட்டு வராங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து சிட்டிசன்ஷிப் போகாது. இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் வச்சு இந்த மாதிரிலாம் வந்து போகாது, அதனால் இவங்களுக்கு போகாதுன்ற மாதிரியே இங்கே இருக்க அன்டாக்குமெண்ட் இமிகிரண்ட்டுக்கும் இல்லை நார்மலாக இங்கே இருக்க வந்து இமிகிரண்ட்டுக்கும் இது வந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை முன் வைக்கும்போது கரெக்டாக சீஃப் ஜஸ்டிஸ் ஜான் ராபர்ட்ஸ் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு 2-3 விஷயங்கள் ஒரு குறிப்பாக இருக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இது எப்படி வந்து ஈக்குவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து அவர் வந்து கேட்டார். ஸோ இது வந்து ஒரு நோட்டபிளான மொமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு ட்ரம்ப் சைடு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, இல்லை இது லா கொண்டு வரும்போது இருந்த உலகம் வேற, இப்போ இருக்கிற உலகம் வேற மாறிடுச்சு, அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதை கரெக்டாக இன்டர்பிரட் பண்ணுறது தானே கரெக்ட் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு திருப்பி சீஃப் ஜஸ்டிஸ் ராபர்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து கவுண்டர் ஆர்குமெண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கரெக்ட் உலகம் மாறிடுச்சு ஆனால் கான்ஸ்டிடியூஷன் சேம் தானே அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட்டை சீஃப் ஜஸ்டிஸ் ராபர்ட்ஸ் இருந்து வந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுலேருந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இது கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அடுத்த ஜஸ்டிஸ் வந்து நீல் கார்சச், இவர் வந்து கன்சர்வேட்டிவ், அவரும் வந்து கொஞ்சம் லிட்டில் ஸ்கெப்டிக்கலாக இருக்கிற மாதிரி, அதாவது இவங்க பண்ணுறது கரெக்ட் இல்லை அப்படின்னு லிட்டில் ஸ்கெப்டிக்கலாக இருந்த மாதிரி தான் அந்த அப்சர்வேஷனில் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அடுத்து வந்து பிரெட் கேவனா, இவரும் வந்து ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட கன்சர்வேட்டிவ் ஜஸ்டிஸ், ஆனால் இவர் வந்து ஸ்விங் ஓட்டு மாதிரி லிபரல் பாலிசிஸ்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்காரு. அதனால இவரோட தாட் ப்ராசஸிங்கை வந்து கீனாக வந்து கவனிப்பாங்க. அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி வந்து கேட்டார். 1866 ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிவில் ரைட்ஸ் லா கொண்டு வந்தாங்கன்ட்டு. ஆக்சுவலாக ஒரு லா தான், அடுத்த பார்ட்டிக்காரங்க வந்தாங்கன்னா ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க கலைச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக அடுத்த 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணி 14th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா. அப்படி கொண்டு வரும்போது அங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் 1866 கொண்டு வந்த லாக்கும் இப்போ 14th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்த லாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேர்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த வேர்டிங்கை கரெக்டாக வந்து ஜஸ்டிஸ் பிரெட் கேவனா வந்து பர்ஃபெக்டாக கேட்டார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1866 கொண்டு வந்த சிவில் ரைட்ஸ் லால நாட் சப்ஜெக்ட் டு எனி ஃபாரின் பவர் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து மென்ஷன் ஆயிருச்சு. அதாவது நாட் சப்ஜெக்ட் டு எனி ஃபாரின் பவர். ஆனால் அடுத்து 14th அமெண்ட்மெண்ட் வரும்போது அந்த வேர்டிங்கை வந்து அவங்க கரெக்டாக எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எழுதுறவங்க வந்து லா எழுதுறவங்க சும்மா வந்து யாரும் போகிற வரவங்க கிடையாது. ஒவ்வொரு வாரத்தையும் லாவில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சிருக்கிறவங்க தான் கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறவங்க எழுதும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது அவங்க டெலிபரேட்டாக ஃபஸ்ட்டு இருந்ததுலேருந்து அந்த வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு செகண்ட் லா கொண்டு வராங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி கரெக்டான ஒரு கேள்வி வந்து பிரெட் கேவனா கேட்டதை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. இது வந்து நியூஸ் மீடியாக்கள் இப்போ வந்து பரபரப்பாக பேசப்படுது. ஏன்னா இந்த ஒரு டிஸ்டிங்ஷன் வந்து ஒரு கீ பாயிண்ட் இங்கே. இதில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜஸ்டிஸ் தான், ஜஸ்டிஸ் அலிட்டியோ. அவர் வந்து மட்டும் என்ன சொன்னார்னா 1861 இந்த கேஸுக்கு வரும்போது விவாதம் எப்படி இருந்திருக்குன்னா அப்போ வந்து இல்லீகல் இமிகிரேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டே இருந்திருக்காது. அதனால் அதை வந்து லாவில் கொண்டு வரணும் அப்படின்னு யாருமே யோசிச்சிருந்திருக்க மாட்டாங்க. அதனால் அப்போ இருக்கிற அந்த ரூலிங்கை வந்து நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் இல்லீகல் இமிகிரேஷன்றது ஒரு பெரிய எந்த
கண்ட்ரியாக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தான். அதனால் இப்போ இருக்கிற லாப்படி அதை வந்து மாற்றுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு, அதாவது சப்போர்ட்டிவ் பண்ணுற மாதிரி தான் அவர் வந்து பேசுனதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்படி தான் இன்றைக்கி வந்து ஓரல் ஆர்கியூமெண்ட் வந்து போச்சு. இதில் முக்கால்வாசி ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கெப்டிக்கலாக இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து இருக்குது. ஆனால் என்றைக்குமே ரூலிங் வரும்போது தான், ஃபைனலாக ரூலிங் வரும்போது தான் இது கரெக்டாக எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஓரல் ஆர்குமெண்ட்ஸில் ஒரு சைடு போகிற மாதிரி போயிட்டு கடைசியில் வந்து ஒரு சில பாயிண்ட்னால அது வந்து வேறு சைடு மாறின வாய்ப்புகளும் நிறைய இருந்திருக்கு. அதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்க ஆர்குமெண்ட் இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் தான் ஆக்சுவலாக இருக்குது. இது இன்னும் அட்வான்ஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் எப்படி ஃபைனல் ரூலிங் வரும்போது அது என்ன வருது அப்படின்னு அப்போ வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வரும்போது நான் திருப்பியும் வந்து அந்த நேரத்தில் என்ன அப்டேட்டோ அதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறது ஓகேவா, இல்லை இது வந்து இந்த மாதிரி கொடுக்குறதுனால அப்யூஸ் பண்ணுறதுக்காகவே சில பேர் வந்து டார்கெட் பண்ணுறாங்க, அதை மட்டும் வந்து எலிமினேட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் மேலே சொன்ன இந்த விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலோ, இல்லை நீங்கள் சொன்ன பாயிண்ட் எனக்கு வந்து உடன்பாடில் நான் வேறு ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னு நினச்சாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.